அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அந்த அரசு ஊழியருக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பிறகு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. 50,000 பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக உதவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக 5 லட்சம் ஆயிடுது. ஆனா 50,000 பேர் தான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியும் பொய். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் சொன்னாங்க, செஞ்சிருக்காங்களா? மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா? ஆக எவ்வளவோ பொய், பச்சை பொய். அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி உயர்ந்து போச்சு. வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி நகரத்தில் உயர்வு, கடவரி உயர்வு, பீக்கவர் மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். மும்முனை மின்சாரம், கரண்ட். விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப அதுவும் இல்ல. வறட்சி 2248 கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு. பயிர் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம். இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம். அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லாம் இன்னைக்கு கடலூர் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க. நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புலிருந்து அந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 186 கோடி நான் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு அதோட மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படைப்புல விழுந்தவுடனே எங்கெல்லாம் அந்த அமெரிக்கன் படைப்புல விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடிகளை அடித்து அந்த விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒன்னாவது நீ செஞ்சிருக்கியா? சொல்லுங்க பார்க்கலாம். பயிர் கடை, விவசாயிகள் பயிர் கடை, நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை தள்ளுபடி செஞ்சது நாம. திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தேர்தல் நேரத்தில். 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்தீர்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளில் கூட்டுறவு அமைப்பிலே அடமானம் வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தா 5 பவுன் கொண்டு போய் வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணிட்டு போய் 10 பவுன் 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி 3 பேருக்கு மேல கொண்டு போய் சொசைட்டில வச்சாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க? 48 லட்சம் பேர் இந்த 5 சவரனுக்கு குறைவாக
தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலே அவர்களுடைய நகை வச்சு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவருடைய அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர், தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு, எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்திருக்காங்க பாருங்க. பாவம் ஒன்னா இருந்த சைனை மூலா வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லி முதலே அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகை கொண்டு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல வச்சிருக்க மாட்டாங்க. 48 லட்சம் பேர் வச்சு 35 லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது. நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது. அது எப்படி 5 சவரன் வச்சவங்களுக்கு கிடைக்கல, 2 பவுன் 3 பவுன் 1/2 பவுன் இப்படி வச்சவங்களுக்கு தான் அந்த உதவி கிடைச்சது. மீதி எவ்வளவு? 13 லட்சம் பேர் சொசைட்டில நோட்டீஸ் விட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடியில வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வட்டியுடன் கொடுக்கலாம் அபராத வெட்டி போட்டுட்டான். நகையே மொழியில் போச்சு. ஆக திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் தாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம் திமுக ஆட்சியில. அப்படி மக்களை ஏமாற்றுகின்றவர்கள், மகளிரை ஏமாற்றுகின்றவர்கள், பெண்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியின்ற ஆட்சியாளர் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. நீங்க பேப்பர்ல பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பாலியல் கொடுமை இன்றைக்கு தொடர்கதையாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்காத இடமே இல்லை. கஞ்சா போட்டுட்டானா சொல்றதுக்கே வாய் கூசுது. 80 வயசு பாட்டி, அதை சொல்லக்கூடாது, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடியும். அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை. இங்கே சொன்னாங்களே பொம்மை முதலமைச்சர் ஆகும் போது இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. ஆகவேதான் மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா முதல் பணம் இருக்குதான்னு தான் கேட்கிறான். நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி, வாங்க போனாலும் சரி, முதலுக்கு கப்ப கட்ட வேண்டியது அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ். அங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டவமாடு. லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன். இந்த ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியும். என்னங்க? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. திமுகவுடைய 4 ஆண்டு கால சாதனை இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் திமுகவுடைய 4 ஆண்டு கால மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கு 2 வருடத்திற்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் ஒரு ஆடியோல ஒரு கருத்து தெரிவித்தார். வலைதளங்கள் பூரா வந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னார்? அருமையா சொல்ற, என்னோட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு அந்த ஆடியோல வந்த கருத்து நாம சொல்லல, ஆடியோல வந்த கருத்து திரு சபை
அந்த செய்தி. அப்படி 2 வருஷத்துக்கு முன்பே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சுக்கின்றதை நீங்க எண்ணி பாருங்க. அதோட என்னன்னு அருமையை சொல்லிட்டார். அடுத்த ஸ்டாப்